உலக வரலாற்றுல இதுவரைக்கும் பதில் தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் மறைஞ்சுதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரகசியம் இஸ்ரேலியர்கள், அதாவது இந்த யூதர்களுடைய வரலாற்றுலையும் இருக்கு. பொதுவா இவங்களை பத்தி பேசினாலே இந்த மக்களுடைய அடையாளம், கலாச்சாரம், எல்லா நாடுகள்லையும் எப்படி தன்னுடைய அடையாளத்தை மறக்காமையே இருந்தாங்கன்னு இந்த மாதிரி பல விஷயங்களை தான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இவங்களுக்கு பின்னாடி உள்ள இன்னொரு மர்மம் இன்னைக்கும் பல பேருக்கு தெரியாம தான் இருக்கு. அதெல்லாம் விட இந்த யூதர்களுமே அந்த ரகசியங்களை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்காங்க. அதுதான் துளைந்து போன 10 கோத்திரங்களை சேர்ந்த இஸ்ரேலியர்கள். ஆரம்ப காலங்களில் இஸ்ரேலியர்கள் 12 கோத்திரங்கள், அதாவது 12 ட்ரைப்ஸாக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது திடீர்னு அதில் 10 ட்ரைபுகளை சேர்ந்த மக்கள் ஒரேடியாக காணாமல் போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மக்களை பற்றின எந்த ஒரு ரெக்கார்டோ இல்லை இந்த மக்கள் எங்கே வாழ்கிறாங்கங்கிற விஷயம் கூட யாருக்குமே தெரியாமே போயிருச்சு. ஆனாலும் ஒரு சில தியரிகளை வச்சு பார்க்கும்போது இவங்களில் சில பேர் ஆப்பிரிக்காவில் வாழ்றதாவும், இன்னும் சிலர் ஐரோப்பியர்களோடு ஐரோப்பாலே வாழ்றதாவும், இன்னும் சிலர் இந்தியாலையும் இருக்கதா பல ஆராய்ச்சியாளர்களால் நம்பப்படுது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் உண்மையிலே எதனால இந்த மக்களை இன்னைக்கும் எங்க இருக்காங்கன்னு கூட கண்டுபிடிக்க முடியல. துளைந்து போன இஸ்ரேலியர்கள் இந்த மக்களா தான் இருப்பாங்கன்னு நம்பப்படுற மக்கள்லாம் யாரு? இப்படி எல்லா விஷயங்களையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இந்த இஸ்ரேலியர்கள் 12 ட்ரைபுகளாக இருந்தாங்க. இந்த 12 பிரிவுகளை சேர்ந்த மக்களும் தங்களுக்குன்னு தனித்தனியான அடையாளத்தோட ஒவ்வொரு இடங்கள்ல வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள பெரிய ஒரு பிளவு ஏற்படுது. 12 பிரிவுகளா இருந்த இந்த மக்கள் 2 பெரிய ராஜ்யங்களை உருவாக்குறாங்க. இங்க இருந்து தான் இவங்களுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது. இவங்களுக்குள்ள ஏற்கனவே பிரிவுகளோட இருக்கனால சரியா 8ஆம் நூற்றாண்டுகள்ல அசீரிய மன்னர்கள் இந்த இடத்தை கைப்பற்றுறாங்க. வெறும் போர் மட்டும் இல்லாம இங்க இருந்த பல இடங்களை சேதப்படுத்தி முழுவதுமா அழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 12 பிரிவுகளா வாழ்ந்த இஸ்ரேலியர்கள்ல 10 பிரிவை சேர்ந்த மக்களை அடிமைகளா தங்களுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அசீரியர்கள். இப்படி அடிமைகளா கொண்டு போன மக்களை பல நாடுகளுக்கு நாடு கடத்தி முழுவதுமா அந்த மக்களை பிரிக்கிறாங்க. இப்படி அசீரியர்களுடைய காலத்துக்கு அப்புறம் இந்த 10 ட்ரைபை சேர்ந்த மக்கள் வரலாற்றுல இன்னைக்கு வரைக்கும் எங்க போனாங்கிற விஷயம் ஆதாரபூர்வமா நமக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் கூட இன்னைக்கும் உலகத்துல ஒரு சில இடங்கள்ல இந்த மக்கள் தங்களுடைய அதே அடையாளங்களோட இன்னைக்குமே வாழ்ந்துட்டு வராங்கன்னு பெரும்பாலான மக்களாலையும் ஆராய்ச்சியாளர்களாலையும் நம்பப்படுது. அப்படி நம்பப்படக்கூடிய முக்கியமான மக்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற காணாமல் போன இஸ்ரேலியர்கள். முதல்ல மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்க நாடுகள். மிடில் ஈஸ்டும் ஆப்பிரிக்காவும் நிலத்தால மட்டும் இல்லாம வரலாற்று ரீதியாகவும் நெருக்கமான ஒரு இடங்களா இருக்கு. இதனாலேயே பல ஆராய்ச்சியாளர்களுடைய நம்பிக்கைப்படி இந்த 10 ட்ரைபுகள்ல இருக்க ஒரு சில மக்கள் கண்டிப்பா மிடில் ஈஸ்டுக்கோ இல்ல ஆப்பிரிக்க நாடுகளுக்கோ போயிருப்பாங்கன்னு, காலப்போக்கில் அந்த மக்கள் அங்க இருக்க மக்கள் கூட கலந்து புதிய மக்களா உருவாகி இருப்பாங்கன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு சில மக்கள் இன்னைக்கும் யூதர்களுடைய வழிபாட்டு கூட ஒத்துப்போகக்கூடிய மக்களாகவும், அதே மாதிரி தாங்கள் தான் காணாமல் போன அந்த 10 ட்ரைபை சேர்ந்த மக்கள்ல ஒரு சில மக்கள்னு இன்னைக்குமே அந்த மக்கள் தங்களை பத்தி சொல்லிட்டு வராங்க. ஆப்பிரிக்காவுடைய எத்தியோப்பியாவில் இருக்க ஒரு சில மக்கள் இன்னைக்கும் யூத கலாச்சாரங்களையும் வாழ்க்கை முறையும் பின்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாம நேரடியாவே காணாமல் போன இஸ்ரேலியர்கள் நாங்க தானும் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு கலாச்சார ஒற்றுமைகள் மற்ற விஷயங்கள்லாம் ஒத்து போனாலும் கூட போதுமான ஆதாரங்கள் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அடுத்ததா உலகத்தோட முக்கியமான இடமான ஐரோப்பா. ஒரு சில ஆய்வாளர்களுடைய கருத்துப்படி இஸ்ரேலியர்கள் நாடு கடத்தப்படும் போது அதுல ஒரு சில மக்கள் ஐரோப்பாவுக்கும் வந்திருப்பாங்கன்னு, இதனாலதான் இன்னைக்கும் ஐரோப்பால இருக்க ஒரு சில மக்கள் நேரடியா இஸ்ரேலியர்கள், அதாவது யூதர்கள் கூட தொடர்பு இல்லாட்டியும் டிஸ்டன்ட் கனெக்ஷன் சொல்லப்படும் தூரமான தொடர்பு கண்டிப்பா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க உலகம் முழுவதும் பரவி பல நூற்றாண்டுகள் ஆனனால கண்டிப்பா அவங்களுடைய அடையாளங்கள், மொழிகள்லாம் மாறி இருக்கும். இதனால இந்த மக்களை ஐரோப்பாக்குள்ள கண்டுபிடிக்கிறது கடினமான ஒன்னா இன்னைக்குமே ஆய்வாளர்களுக்கு இருக்கு. ஆப்பிரிக்கா மாதிரியோ இந்தியா மாதிரியோ காணாமல் போன ட்ரைபு நாங்க தானே சொல்லக்கூடிய மக்கள் ஐரோப்பால இருக்காங்களான்னு கேட்டா அந்த மாதிரி மக்கள் பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா கண்டிப்பா அந்த இஸ்ரேலியர்களுக்கு தொடர்புடைய மக்கள், தூரத்து தொடர்புடைய மக்கள் இன்னைக்குமே ஐரோப்பா கண்டத்துல வாழ்ந்துட்டு தான் வராங்க. அடுத்து இந்தியாவுக்கும் காணாமல் போன இந்த இஸ்ரேலிய மக்களுக்கும் உள்ள முக்கியமான தொடர்பு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியால யூதர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக வாழ்ந்தாங்க. முக்கியமாக இந்தியாவுடைய தென்னிந்திய பகுதிகளிலையும் மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல அதிகமாகவே இந்த மக்கள் இருந்தாங்க. ஆனால் இவங்களாம் காணாமல் போன அந்த 10 ட்ரைபை சேர்ந்த மக்களான்னு கேட்டால் அந்த மாதிரி இவங்களுடைய வரலாறுகள் சொல்லலை. இந்த மக்கள்லாம் மீதமுள்ள அந்த 2 ட்ரைபை சேர்ந்த யூத இனத்தை சேர்ந்த மக்கள். இதனால இந்த மக்கள் அப்போ இருந்து இந்தியாவுக்குள்ள யூதர்களாக தான் வாழ்ந்தாங்க. இந்த யூதர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ள வந்தாங்க, இந்தியாவில் இந்த மக்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, எதனால திரும்ப இந்தியாவை விட்டு இவங்க போனாங்க, இப்படி எல்லா சுவாரஸ்யமான விஷயங்களையும்
இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர மறக்காமல் பார்த்துருங்க. இதெல்லாம் சரி, இப்போ காணாமல் போன அந்த 10 ட்ரைபை சேர்ந்த இஸ்ரேலியர்களை பற்றி பார்ப்போம். இந்தியாவில் இருக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த மக்கள் நாங்கள் தான் காணாமல் போன அந்த 10 ட்ரைபை சேர்ந்த இஸ்ரேலியர்களில் முக்கியமான ஒரு ட்ரைபை சேர்ந்த மக்கள்னு இன்னைக்குமே சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறை, நம்பிக்கை போன்ற எல்லாமே இன்னைக்கு இருக்க யூதர்கள் கூடயுமே அப்படியே ஒத்து போகுது. இதெல்லாம் வச்சுதான் ஆராய்ச்சியாளர்களுக்கு முக்கியமான ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா இந்தியாவுக்கும் இந்த மக்களுக்குமான தொடர்பு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. அதனாலதான் இப்ப இருக்க நார்த் ஈஸ்ட் பகுதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த மக்கள் எங்களுடைய முன்னோர்கள் காணாமல் போன இஸ்ரேலிய வம்சத்தை சேர்ந்த மக்கள்னும், அப்பவே நாங்க இங்க வந்துட்டோம், ஆனா நாங்க இஸ்ரேலிய வம்சத்தை சேர்ந்த மக்கள்னு இன்னைக்குமே சொல்லிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரங்கள் இருக்குன்னு கேட்டா, பல பேச்சு வழக்கான வரலாறுகளும் கலாச்சாரங்கள், வாழ்க்கை முறை போன்ற இந்த விஷயங்கள் தான் ஒத்துப்போகுதே தவிர இதுக்கான ஸ்ட்ராங்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இப்போ வரைக்கும் கிடைக்கல. இதனால இந்த ஒரு விஷயமும் இன்னைக்கும் விடை தெரியாத ஒன்றா தான் இருக்கு. இப்படி இந்த மக்கள் காணாமல் போய் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகியும் இன்னைக்கு வரைக்கும் தெளிவான எந்த ஒரு ஆதாரங்களும் இந்த மக்களை பற்றியும், இவங்க எங்க இருக்காங்க, எப்படி வாழ்றாங்க, இருக்காங்களா இல்லையா, இப்படி எல்லாமே விடை தெரியாத ஒரு கேள்வியாகவே இருக்கு. இன்னைக்கு இருக்க இந்த யூதர்களும் காணாமல் போன இந்த மக்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பல முயற்சிகளை பண்ணிட்டு தான் வராங்க. ஆனால் வரலாற்றுலையும் இவங்களுடைய கதை ரகசியமான ஒன்றா தான் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே இருக்கு. நீங்க இந்த காணாமல் போன மக்கள் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை திரும்ப இந்த மக்கள்லாம் கிடைச்சிட்டா உலகத்துல எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படும், என்னெல்லாம் ஆகும், இப்படி எல்லா விஷயங்களையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா மறக்காம மிஸ்டர் ஹிஸ்டாரியன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வரலாறுகள் தெரியாத உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.